வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெயராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் முத்தலாக் தடை மசோதா நிறைவேற்றம். காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு. பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 10 பேர் ஆஜர். 12 நாள் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. டாக்டர் பாரிவேந்தர் கவிதைகள் நூல் வெளியீடு. கவிப்பேரரசு வைரமுத்து வெளியிட்டார். கர்ப்பிணிக்கு HIV தொற்று ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். மக்களவையில் 5 மணி நேரம் நடைபெற்ற விவாதத்திற்கு பிறகு முத்தலாக் தடை மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. முத்தலாக் தடை சட்ட முன்வரைவு மீதான விவாதம் மக்களவையில் நடைபெற்றது. அப்போது பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், பெண்களின் நலன் கருதியே முத்தலாக் தடை சட்ட முன்வரைவு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எந்த மதத்தினருக்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிரானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். விவாதத்தின் போது பேசிய அதிமுக MP அன்வர் ராஜா, முத்தலாக் தடை சட்ட முன்வரைவு அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று கூறினார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி தனிமனித உரிமையை மீறுவதாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். Sentiments of the opposition parties. This bill is therefore undemocratic and unconstitutional. Therefore, on behalf of our party, I strongly oppose this bill, and I have no second thought. This bill should be deferred. Otherwise, it should be referred to the Parliamentary Standing Committee for the correction and incorporating the views of our party. இதனிடையே முத்தலாக் தடை சட்ட மசோதா மீதான வாக்கெடுப்பு மக்களவையில் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், அதிமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற காரசார விவாதத்திற்கு பிறகு முத்தலாக் தடை மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. மசோதாவிற்கு ஆதரவாக 245 பேரும், எதிராக 11 பேரும் வாக்களித்தனர். முத்தலாக் தடை மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. தில்லியை தாக்க திட்டமிட்டதாக கைது செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பினர் 10 பேரை 12 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தில்லி கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்தவும், முக்கிய தலைவர்களை கொலை செய்யவும் பயங்கரவாதிகள் தீட்டியிருந்த சதித்திட்டத்தை தேசிய புலனாய்வு அமைப்பு முறியடித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 10 பயங்கரவாதிகளை கைது செய்தது. அவர்களிடமிருந்து ராக்கெட் லாஞ்சர்கள், கைத்துப்பாக்கிகள், செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 10 பேரும் பலத்த பாதுகாப்புடன் தில்லி கூடுதல் அமர்வு நீதிபதி அஜய் பாண்டே முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களிடமிருந்து பல்வேறு தகவல்களை பெற வேண்டியிருப்பதால் 15 நாள் காவலில் விசாரிக்க NIA தரப்பில் அனுமதி கோரப்பட்டது. எனினும் 10 பேரையும் 12 நாட்கள் காவலில் விசாரிக்க தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரும் SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தர் எழுதிய பாரிவேந்தரின் கவிதை தொகுப்பு நூலை கவிப்பேரரசு வைரமுத்து வெளியிட்டு சிறப்பித்தார். டாக்டர் பாரிவேந்தர் எழுதிய பாரிவேந்தர் கவிதைகள் நூல் வெளியீட்டு விழா சென்னை கிண்டி ரமாடா பிளாசா ஹோட்டலில் உள்ள வேந்தர் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக SRM குழும சேர்மன் ரவி பச்சுமுத்து பங்கேற்றார். தமிழ் மொழியை காக்கவும், தமிழ் அறிஞர்களை ஊக்குவிக்கவும் டாக்டர் பாரிவேந்தர் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் SRM பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராயம் என்று நிறுவனத்தை நிறுவி தமிழ் மொழிக்காக பாடுபட்டு வரும் தமிழ் அறிஞர்களுக்கும், எழுத்தாளர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் பேராயம் சார்பில் விருதுகள் வழங்கி பாராட்டி வருகிறது. தமிழ் மொழி மீது டாக்டர் பாரிவேந்தர் வைத்துள்ள ஆர்வத்தின் கைவந்தமாக பாரிவேந்தர் கவிதைகள் என்ற நூலை டாக்டர் பாரிவேந்தர் எழுதியுள்ளார். கவிதை நூலை கவிப்பேரரசு வைரமுத்து வெளியிட கவிஞர் சிலம்பொலி செல்லப்பன் பெற்றுக்கொண்டார். அற்புதமான கவிதை தொகுப்பாக இதோ வந்திருக்கிறது இந்த தொகுப்பு. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கவிஞர் அறிவுமதி, மூத்த வழக்கறிஞர் காந்தி, பட்டிமன்ற நடுவர் முனைவர் கு. ஞானசம்பந்தன், இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரும் பொதுச் செயலருமான P. ஜெயசீலன், முதன்மை அமைப்பு செயலர் SS வெங்கடேசன், கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், நக்கீரன் கோபால், தொழிலதிபர் விஜய் சந்தோஷம், காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மதிமுக துணை பொதுச் செயலர் மல்லை சத்யா, SRM பல்கலை பதிவாளர் சேதுராமன், தமிழ் பேராயத்தின் தலைவர் பாலசுப்ரமணியன், ஒருங்கிணைப்பாளர் மதியழகன் மற்றும் தமிழறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
பொங்கல் பண்டிகைக்காக தமிழகம் முழுவதும் 24,708 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சென்னையில் இருந்து மட்டும் 14,263 சிறப்பு பேருந்துகள் பொங்கல் பண்டிகைக்காக இயக்கப்படும் என்று கூறினார். ஜனவரி 13 முதல் 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், ஜனவரி 9ஆம் தேதி முதல் முன்பதிவு தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். (2019) ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஜனவரி 15ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்திலும், ஜனவரி 16ஆம் தேதி பாலமேட்டிலும், ஜனவரி 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. மாவட்ட வாரியாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணிக்கு HIV தொற்று ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விருதுநகரில் 8 மாத கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரத்தில் சாத்தூர் மருத்துவமனை ஊழியர்கள் 3 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட கர்ப்பிணியின் குழந்தைக்கு HIV பாதிப்பு இல்லாத வகையில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும் என மதுரை மருத்துவமனை முதல்வர் சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கர்ப்பிணிக்கு சிகிச்சை அளிக்க 9 பேர் கொண்ட மருத்துவக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குழந்தைக்கு HIV தொற்று ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கர்ப்பிணி பெண் நேற்று மாலை 4 மணி வாக்கில் நமது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. நேற்று 3 மருத்துவரை கொண்ட அந்த குழுவை இன்று 9 மருத்துவர் கொண்ட குழுவாக மாற்றி அமைத்துள்ளோம். HIV இருக்கு மட்டும்தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பல பரிசோதனைகள் மூலமாக விரிவாக பரிசோதனை செய்து அதற்குரிய மருத்துவம் செய்யப்படும். இதனிடையே HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட இயக்குநர் செந்தில்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் ஏற்படாத வகையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண்மணி அவங்களையும் பார்த்தேன், அவங்க வீட்டுக்காரனையும் பார்த்தேன். ஸோ இன்ட்ராக்டட் வித் ஹிம். சிறந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏஆர்டி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஏஆர்டி மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால வைரல் லோட் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். வைரல் லோட் சப்ரேஷன் பண்ணி குழந்தைய நல்லா இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கிறது தான் முதல் ப்ரையாரிட்டி. நாளை நடைபெறும் லோக் ஆயுக்தா தேர்வுக்குழு கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தமிழக அரசின் கடிதத்திற்கு ஸ்டாலின் பதில் அனுப்பியுள்ளார். தற்போதைய லோக் ஆயுக்தா அமைப்பிற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் இல்லை என்று தெரிவித்துள்ள ஸ்டாலின், ஊழல் புகார்களை விசாரிப்பதற்கு துணைச் செயலர் தலைமையில் விசாரணை குழு என்பது வலுவற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். லோக் ஆயுக்தாவின் தேர்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பது எந்த விதத்திலும் ஊழல் ஒழிப்பிற்கு உதவாது என்று கூறியுள்ள ஸ்டாலின், நாளை நடைபெறும் தேர்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இயலாது என்று தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். மக்களவையில் முத்தலாக் மசோதா மீதான விவாதத்தின் போது அதனை எதிர்க்க இருப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். முத்தலாக் மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு எங்கள் கருத்துக்களை முன்வைப்போம். வரைவு மசோதாவானது மத விவகாரத்தில் தலையிடும் வகையில் உள்ளது. எனவே மத விவகாரத்தில் அரசு தலையீடு இருக்கக்கூடாது என்றும் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டுள்ளார். தங்களை கேட்காமல் காங்கிரஸ் தன்னிச்சையாக முடிவெடுப்பதால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று தேவேகவுடா எச்சரிக்கை விடுத்துள்ளார். எங்கள் தோழமை கட்சி மீது எந்த குற்றச்சாட்டும் கூற விரும்பவில்லை என்றாலும் காங்கிரஸ் எங்களை நடத்தும் விதம் அதிருப்தி அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் தேவேகவுடா குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தில் தனது கட்சி எம்எல்ஏ அமைச்சராக்கப்படாததால் அதிருப்தியடைந்துள்ள சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் அமையும் கூட்டணியில் காங்கிரசுக்கு வாய்ப்பு இல்லை என சூசகமாக கூறியுள்ளார். மேலும் இதற்காக காங்கிரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், குழப்பமான சூழ்நிலை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும், எங்களுடைய பணி எளிமையாகியுள்ளது என்றும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் மோடி வருகை தரும்போது எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்போவதாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திராவுக்கு மாநில சிறப்பு அந்தஸ்து தர மறுக்கும் பிரதமர் மோடி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இங்கு வருகிறார் எனவும் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சிறுத்தை புலி தாக்கியதில் 3 பேர் காயம், குண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி திருவாரூர் அருகே கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் நிவாரணப் பொருட்கள் முழுமையாக வழங்கப்படவில்லை என்று கூறி பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டி உமாமகேஸ்வரபுரம், ஈஞ்சல், கீழத்துறைக்குடி, மேலதுறைக்குடி, சிவனாண்டார் கோவில் ஆகிய 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கஜா புயல் எதுக்குங்க அடிச்சிச்சு? மக்கள் எல்லாருக்கும் தானங்க கஜா புயல் அடிச்சிச்சு. மாடி வீட்டுக்கு கிடையாதுங்கிறாங்க, ஓட்டு வீட்டுக்கு கிடையாதுங்கிறாங்க, கூரை வீட்டுக்கு மட்டும் உண்டுங்கிறாங்க. அது மாடி வீடு வச்சுக்கிறவங்க 10 பேர் அதில் கவுந்து பண்ணினாங்களே, அப்போ அவங்களுக்கு தானே கொடுக்கணும். இது நிவாரணம் எல்லாருக்கும் தான் வழங்கணும். 380 வீடு இருக்கு. 380 வீட்டில் எந்த வீட்டுக்கும் நிவாரணம் வரல. 210 வீட்டுக்கு நிவாரணம் பணம் வந்துச்சு. பாக்கி இப்போ வந்திருக்கிறது 200 வீட்டுக்கு தான் பொருள் வந்திருக்கு. கேட்டால் அரசு ஊழியர்கள் எங்களுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எதை கேட்டாலும் எங்களுக்கு எந்த ஒரு தன்மானம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு கவர்மெண்ட்டில் எந்த சலுகையும் எங்களுக்கு சேரல. எந்த பொருளுமே எங்கள் கைக்கு வரதில்லை சார். எல்லாம் அந்த கிளர்க்கு, விஓ, ஆர்ஐ, தாசில்தார் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு நாங்கள் கொடுக்குறதான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எந்த பொருளும் வரல. விளைநிலங்கள் வழியாக உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஈரோட்டில் அனைத்து கட்சிகள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக ஈரோடு மாவட்டம் மூலக்கரையில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் அதிகமானோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரம் அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் இந்த திட்டத்தை எதிர்க்கவில்லை. மாறாக சாலையோரமாக கேபிள் வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கடந்த 3 வருடங்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய சங்க பிரதிநிதிகளை பேசி அழைத்து நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். 4 வழிச்சாலைக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1000க்கும் அதிகமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் முதல் நெல்லை மாவட்டம் செங்கோட்டை வரை 4 வழிச்சாலை அமைக்கப்படுகிறது. இதற்காக எந்தவித கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தாமல் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். விளைநிலங்கள் பாதிக்காதவாறு சாலை அமைக்க வலியுறுத்தி 1000க்கும் அதிகமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசாங்கம் வளர்ச்சி திட்டம் என்கிற பெயரில் விவசாயிகளுடைய நிலத்தை அபகரிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் அடாவடித்தனமான முறையில் நிலத்தை கையகப்படுத்துகிற நடவடிக்கை என்பது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த ராஜபாளையம் டு செங்கோட்டை சாலை விஷயத்திலேயும் மத்திய அரசாங்கத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒரு அத்துமீறிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்பது விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் எக்காரணம் கொண்டும் விவசாய நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வற்புறுத்தியிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஏரிக்கரையில் பதுங்கியுள்ள சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள சின்னாங்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் புதருக்குள் சிறுத்தை புலி பதுங்கியிருந்தது. அப்போது புதர் அருகே சென்ற பாரதி, அலமேலு மற்றும் சந்தோஷ் ஆகியோரை சிறுத்தை புலி தாக்கியது. படுகாயமடைந்த 3 பேரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதருக்குள் பதுங்கியுள்ள சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் முடிவெடுத்துள்ளனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். நாட்டின் 4வது சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தை புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி நேரில் பார்வையிட்டு காவலர்களை பாராட்டினார். சிறந்த 10 காவல் நிலையங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தேர்வு செய்தது. இதில் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு 4வது இடம் கிடைத்தது. இந்த காவல் நிலையத்தை முதல்வர் நாராயணசாமி நேரில் பார்வையிட்டு சிறப்பாக பணியாற்றி வரும் காவலர்களை பாராட்டியதுடன் ரொக்கப்பரிசையும் அளித்தார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மாற்றுப்பாலின பாதுகாப்பு மசோதாவை எதிர்த்து புதுச்சேரியில் திருநங்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுதேசமில் அருகே 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநங்கைகள் பாதுகாப்பு மசோதாவில் கொண்டு வந்த 27 திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்த அவர்கள் தில்லி ஜந்தர் மந்தர் திடலில் நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர்.
திருப்பூரில் கிளிஜோசியர் கொலை வழக்கில் சரணடைந்த ரகு திருப்பூர் நடுவர் நீதித்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பூர் குமரன் சாலையில் கடந்த 24ஆம் தேதி கிளிஜோசியரான ரமேஷ் என்பவரை வெட்டி கொலை செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த ரகு நேற்று திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதையடுத்து இன்று திருப்பூர் அழைத்து செல்லப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. தமிழ் சினிமாவில் தனது வித்தியாசமான நடிப்பால் தனக்கென இடத்தை பிடித்த விஜய சேதுபதியான நடிகர் தற்போது அக்கட பூமியில் படம் நடிக்க இருக்கிறாராம். யதார்த்த படங்களுக்கு பேர் போன படங்களில் நடிக்க வேண்டும் என்பதுதான் நடிகருக்கும் விருப்பமாம். நடிகருக்கு ஜோடியாக மஞ்சுவாரியான நடிகை நடிக்க இருக்கிறாராம். தமிழ் போலவே மலையாளத்திலும் தடம் பதிக்க இருக்கிறாராம் விஜய நடிகர். கதர் கட்சியின் தேசிய அளவிலான கனவை மம்தாவும் அதனைத் தொடர்ந்து ராகுலான தலைவருக்கு ஆதரவு தெரிவித்த பிற கட்சிகளும் பின்வாங்க குழப்பத்தில் இருக்கிறதாம் கதர் கட்சி. சொந்த கட்சியில் மூத்த தலைகள் இருப்பதும் வாரிசுக்கு நெருக்கடியாக இருக்கிறதாம். இதனால் காவி கட்சிக்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைத்து வெற்றி பெற வேண்டும் எனவும் அதற்காக எந்தவித சமரசத்திற்கும் தயாராக இருக்கிறதாம் கதர் கட்சி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி 443 ரன்களுக்கு இந்தியா டிக்ளேர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 443 ரன்களில் டிக்ளேர் செய்தது. மெல்பர்னில் நேற்று தொடங்கிய 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் எடுத்தது. புஜாரா 68, கோலி 47 ரன்களுடன் 2வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தனர். சதமடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட கோலி 82 ரன்களில் ஆட்டமிழந்தார். நிலைத்து ஆடிய புஜாராவும் 106 ரன்களில் அவுட் ஆனார். 169.4 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 443 ரன்கள் எடுத்திருந்த போது இந்திய அணி டிக்ளேர் செய்தது. இதனையடுத்து முதல் இன்னிங்ஸை ஆஸ்திரேலியா தொடங்கியது. நேற்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 8 ரன் எடுத்துள்ளது. ஹாரிஸும் ஃபின்ஸும் களத்தில் உள்ளனர். Beautiful delivery. Playing the natural game. A shot though from Mahane. Nip back off the seam. Cummins now to Rohit Sharma, who survived and now cuts hard backward of point. That's a flowing drive from Rohit Sharma, as good as we've seen. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் விலை 24,136 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,017 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமுக்கு 70 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 40 ரூபாய் 90 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 40,900 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் 5 மணி நேரம் நடைபெற்ற விவாதத்திற்கு பிறகு முத்தலாக் தடை சட்ட மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 10 பேரை 12 நாள் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற கவிப்பேரரசு வைரமுத்து பாரிவேந்தர் கவிதைகள் நூலை வெளியிட்டார். கர்ப்பிணிக்கு HIV தொற்று ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நீங்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.